வர டிசம்பர் 26ஆம் தேதி முதல் ரயில்வே கட்டணம் கணிசமா உயர்ந்திருக்கு. எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கணிசமா, ரொம்ப குறைந்த கடைசி அமௌண்ட் அதுதான். 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா. இது எங்க எலிஜிபிள்னா, நம்ம 215 கிலோமீட்டருக்கு உள்ள டிராவல் பண்றோம் அப்படின்னா இந்த கட்டண உயர்வு கிடையாது. 215 கிலோமீட்டருக்கு மேல நம்ம டிராவல் பண்ணும்போது இந்த கட்டண உயர்வு இருக்கும். உதாரணமா நீங்க ஒரு 300 கிலோமீட்டர் உள்ள ஊருக்கு டிராவல் பண்றீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு 1 பைசானா 300 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு கூடுதலா கட்டணம் வந்து 3 ரூபாய் இருக்கும். அதாவது ஏற்கனவே வாங்கியிருந்த கட்டணத்தை விட ஒரு 3 ரூபாய் கூடுதலா கட்டணம் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ரிசர்வேஷன் கோச்சுக்கு. அன்ரிசர்வ்ல நம்ம போகும்போது கூடுதலா 1 பைசா வசூலிப்பாங்க. 1 கிலோமீட்டருக்கு கூடுதலா 1 பைசா 1 கிலோமீட்டர் வசூலிப்பாங்க. அதே மாதிரி 500 கிலோமீட்டருக்கு மேல ஏசி இல்லாத பெட்டியில நீங்க பயணம் பண்ணும்போது 10 ரூபா சார்ஜ் வரும். 500 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்றீங்கன்னா, இப்போ மதுரை, கோவை இந்த மாதிரி உங்களுக்கு போகும்போது 500 கிலோமீட்டர் டிராவல் ஆச்சுன்னா 10 ரூபாய் கூடுதலா இருக்கும். அதுவே ஏசி ட்ரெயினா இருந்தா 1 கிலோமீட்டருக்கு 2 பைசா கூடுதலா வசூலிக்கிறாங்க. அதே போல எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு இல்லையா, புறநகர் ரயில் சேவை, அதுல வந்து மாதாந்திர சீசன்லாம் வச்சிருப்பாங்க. அதுலலாம் எந்த விதமான கட்டண உயர்வுமே இல்லை. சோ இந்த அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்காங்க ரயில்வே துறை. இந்த ரயில்வேவோட கட்டண உயர்வு என்பது டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது.